நம்ம அஜித் சார் பாத்தீங்கன்னா சமீபத்துல இத்தாலியில நடந்த கார் பந்தயத்துல 2வது பரிசு வென்றாரு. சோ அதனடுத்து பாத்தீங்கன்னா நிறைய புகைப்படங்களுமே சமூக வலைதளங்கள்ல வெளியாச்சு. வழக்க போல ரசிகர்களை தாண்டி பல செலிபிரிட்டிஸுமே ஏகே அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா சென்னை திரும்பிய ஏகே அவர்கள் அவருடைய 25வது ஆனிவர்சரிய அவருடைய மனைவியான ஷாலினியுடன் கேக் வெட்டி கொண்டாடினாரு. அப்போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் வீடியோக்களுமே தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலாகிட்டும் இருக்கு. இதனிடையில இவர் நடிப்புல வெளியான குட் பேட் அக்லி திரைப்படம் பாத்தீங்கன்னா 2 வாரங்களை கடந்துமே திரையரங்குகள்ல ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிக்கொண்டிருக்கு. படம் பாத்தீங்கன்னா இன்றளவுமே நல்ல வசூலை கொடுத்திருக்கு. இதற்கிடையில ஒரு சில படங்கள் ரிலீஸ் ஆனாலுமே நம்ம குட் பேட் அக்லி திரைப்படம் நின்னு பேசுது அப்படின்னே சொல்லலாம். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா உலக அளவுல இந்த திரைப்படம் 500 கோடி கிட்ட வசூலாகி இருக்காம். தமிழகத்துல மட்டுமே 173 கோடி வசூலாகி உள்ளதாக இன்று காலை படக்குழுவை அதிகாரப்பூர்வ போஸ்டர் ஒன்றை வெளியிட்டாங்க. இந்த நிலையில தற்போது அதிசருடைய அடுத்த திரைப்படத்தை யார் இயக்க போறா அப்படின்ற கேள்விதான் எங்குமே இருந்துட்டு இருக்கு. அந்த வகையில பாத்தீங்கன்னா நம்ம அதிசருடைய பிறந்தநாளுக்கு இன்னும் 5 நாட்கள் தான் இருக்கு. அவருடைய பர்த்டே ஸ்பெஷலாக தான் ஏகே 64 அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி அந்த அறிவிப்பு வெளியாகும் பட்சத்துல படத்தை யார் இயக்க போறா அப்படின்றதுதான் அனைவருக்குமே கேள்வியாக இருந்துட்டு இருக்கு. அந்த வகையில பாத்தீங்கன்னா தற்போது இந்த திரைப்படத்தை பிரபல இயக்குனரான அட்லி அவர்கள் இயக்க வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது. சோ சமீபத்துல பாத்தீங்கன்னா அட்லி அவர்கள் வெளிநாட்டுல நம்ம அஜித் சாரை மீட் பண்ணியிருக்காராம். இவங்க ரொம்ப நேரம் கதை பற்றி விவாதித்ததாக சொல்லப்படுது. ஆகையால இவங்களுடைய காம்போ இணைய வாய்ப்பு இருப்பதாக சொல்றாங்க. கூடிய விரைவிலேயே இதற்கான அறிவிப்புமே வெளியாக இருக்கு. சரி, ஓகே, இவங்களுடைய காம்போ இணைஞ்சா எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.